போட்டியிட போறீங்க உசிலம்பட்டியில, களம் எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே ஐயப்பன் வெளியே வந்து இப்ப இதுல வேற செஞ்சிருக்காரு, 3ஆ பிரிஞ்சிருக்காங்க. நீங்க வேற போட்டியிட போறீங்க, களம் எப்படி இருக்கு? இல்லை, நான் உசிலம்பட்டியில போட்டியிடல. ஆமாம், தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து என்னோட மாப்பிள்ளை எஸ்ஓபி விஜய் மகாலிங்கம் வந்து போட்டியிடுறாரு. நான் வந்து நட்சத்திர பேச்சாளராக தமிழகம் முழுக்க தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் ஆதரித்து வாக்கு சேகரிக்கலான்னு வந்திருக்கேன். முதல் முறையாக இப்போது நான் பிறந்த ஊர் மதுரை உசிலம்பட்டி, இந்த தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி எல்லா இடத்துக்கும் போய் வேட்பாளர்கள் ஆதரித்து வாக்கு சேகரிக்கலாம் வந்திருக்கேன். பொதுவாக வந்து ஒரு வேட்பாளருக்கு தான் வந்து பிரச்சாரத்தை பார்த்து சிரமமாக இருக்கும். ஆனால் இப்போ உங்க மாதிரி நட்சத்திர வேட்பாளருக்கு தான் உண்மையிலே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து வந்து உங்கள் கூட்டங்களுக்குலாம் வந்து நெருக்கடி கொடுக்குறதா இருக்கட்டும், அதே சமயத்தில் 2 நாள் முன்னாடி பாட்டில் வீசினது, இது மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி எதிர்கொள்ள கட்சி சார்பாக தயாராக? இல்லை, இதெல்லாம் ஏற்கனவே தெரியும் இல்லையா? எங்கேயோ எல்லா இடத்துலையும் நடக்காது, ஏதோ ஒரு 1-2 இடத்துல நடக்கும். அதையும் நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். ஸோ தேர்தல் கமிஷனர் விட்ட போய் நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரி நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. இப்போ வரக்கூடிய தேர்தல் வந்து தமிழகம் முழுவதும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்மளும் வந்து தேர்தல் அறிவிப்பு வந்து 2500 மகளிருக்கு சொல்லி நிறைய திட்டங்கள் வகுத்துருக்கோம். ஆனால் அதை விட அதிகமாக வந்து திமுக இருக்க மாதிரி இருக்கு. பெண்களுக்கு வந்து 2000 இந்த 8000 கூப்பன் வரைக்கும் வந்து நிறைய அறிவிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான திட்டங்களை சொல்லிட்டே இருப்பாங்க. திமுகவாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், ஆளுங்கட்சிகளா இல்லை மத்திய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு அட்ராக்டிவான பாலிசிஸையும் ஸ்கீம்ஸையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் முழுமையாக நிறைவேற்றினாங்களான்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? முழுமையை நிறைவேற்றாதனாலையும் ஊழல் அதிகமாக பண்றதுனாலையும் தானே இந்த மாதிரி புதிய எங்க மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாதிரியான புதிய தலைவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வர வேண்டிய சூழல் இருக்கு. அதனால மக்களுக்கு இந்த முறை தெரியும் அவங்க எந்த அளவுக்கு அவங்க சொன்ன விஷயங்களை செஞ்சிருக்காங்க, செயல்ன்றது தெரியும். அதை தாண்டி நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் ரொம்ப இப்போ நரேட்டிவா நான் இது செட் பண்ண, எனக்கு வந்து மக்கள்கிட்ட நான் வந்து சொல்லலான் இருக்கேன். கடந்த 70 வருஷமா 2021 வரைக்கும் இருந்த தமிழ்நாட்டோட கடன் 5 லட்சம் கோடி. ஆனா இந்த கடந்த 4-5 வருஷத்துல மட்டும் 5,60,000 கோடிகள் வந்து கடன் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 70 வருஷத்துக்கு 5 லட்சம் கடன்னா 5 வருஷத்துக்கு வந்து நியர்லி 6 கோடி கடன் இருக்கு. லட்சம் கோடி கடன் எப்படிங்க வரும்? அப்ப இந்த ஒரு பாயிண்ட் போதும் இந்த நாட்டோட முன்னேற்றம் எந்த வகையில இருக்குன்றத மக்களுக்கு நான் எடுத்து சொல்லி, எந்த அளவுக்கு வரி சுமை இருக்குன்றதையும் நான் எடுத்து சொல்லி தான் இப்போ வாக்கு கேட்க போறோம். அது எங்களுக்கு எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். களம் வந்து கண்டிப்பா எளிமையா இருக்கும். என்னங்க 2500 பணம் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். யாரு செய்யறாங்கன்றது முகம் இருக்கு இல்லையா? அவங்க வந்து சொல்றத ஒரு வருஷம் செய்வாங்க, அதுக்கப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நாங்க இப்பதானே வந்திருக்கோம், நாங்க சொல்றதை செய்யறோமா இல்லையன்றதை நீங்க பொறுத்து தானே பார்க்கணும். எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எங்க தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வந்து, நான் அவர் கூட சினிமால 2 படம் நடிச்சிருக்கேன், அவரோட நான் பழகியிருக்கேன். கண்டிப்பா அவர் சொல்றது மட்டும்தான் செய்வாரு. இன்னொன்னு, இப்போ அரசியல் என்றாலே என்னன்னா ஒரு சேவைன்றது மாறி அது ஒரு மகுடமா ஃபீல் பண்ற ஒரு விஷயமாவும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இடமாவும் தான் மாறிட்டு இருந்திருக்கு. அதனாலதான் விஜய் மாதிரியான நடிகர், விஜய் மாதிரியான நபர்கள் வந்து இப்ப நம்ம அரசியலுக்கு வர்றாங்க. இப்ப எங்களை மாதிரி இளைஞர்கள், படித்த இளைஞர்களும் அரசியலுக்கு வர்றது காரணம் என்னன்னா, அரசியல் வந்து அது ஒரு இது கிடையாது, பணம் சம்பாதிக்கிற இடமும் மகுடமும் கிடையாது, பணி, மக்கள் பணின்றத புரிய வைக்கிறதுக்காக தான் எங்க தலைவர் வந்திருக்காரு. கண்டிப்பா சொல்றதை செய்வார். படம் வந்து டிஎன் 2026 படம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தாக்குற மாதிரி ஒரு சீன்களை கதைகள் அமைக்கப்பட்டிருக்க மாதிரி ஒரு தகவல் மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி. சினிமாங்கிறது அது கலை, அதுக்கு வந்து ஜாதி மதம் தடை எதுவுமே கிடையாது. ஒரு தனி மனித தாக்குதல் அதுல இருக்கா இல்லையான்றத நம்ம படம் முழுமையா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இது ஒரு ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், பார்க்கலாம். ஏன்னா நட்டியும் வந்து விஜய் சாரோட ஃப்ரெண்டு தான், அதனால கண்டிப்பா தவறா இருக்காது. அதுல ஏதாவது தவறு இருந்தா நம்ம அதுக்கப்புறம் பேசலாம். விர்ச்சுவல் வாரிசு அது சம்பந்தமான இது எங்க தலைவராக தாக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து பிஜேபி சம்பந்தமான அவர் வேட்பாளர் மாதிரிலாம் தகவல் பரப்பி வருகிறாங்க. அதாவது அவங்க வந்து அனுமானத்துல எது வேணா பேசலாம், முழு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ பார்த்துட்டு சொல்லலாம். அப்போ விர்ச்சுவல் வாரிசு வந்து தவறான தகவலை படம் வந்ததுக்கு அப்புறம் பேசினா நல்லா இருக்கும்.
அப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் நாம பேசலாம். விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக கேட்டுக்கிறேன். படம் வரட்டும். கண்டிப்பாக வந்து நம் தலைவரையோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகத்தையோ அவங்க தவறாக பேசியிருந்தால் அவர்களை எப்படி நம்ம நடவடிக்கை எடுக்க முடியுமோ அப்போ நடவடிக்கை எடுப்போம். நம்ம எப்பவுமே தலைவர் சொன்ன மாதிரி டீசெண்டாக அப்ரோச் பண்ணுன்றதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கு. அதிமுக தரப்பு வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியிருக்காங்க. திமுக வந்து திமுகவும் என்டிஏ கூட்டணி பாஜகவுக்கும் தான் போட்டியிருக்காங்க. அதே போல வந்து தாவேகா வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போறாங்க. ஆனால் இந்த ரெண்டு கட்சியுமே தாவேகா அதிகப்படியாக மென்ஷன் பண்ணலாம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக தன்னை ஒவ்வொரு கட்சிகளும் தன்னை தான் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இதுல எந்த வகையில் உண்மை இருக்குன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று எங்க தலைவர் விஜய் அவர்கள் சொல்வதில் ஒரு ஆணித்தனமான உண்மை இருக்கிறது. நீங்க எங்க போனாலும் நீங்களே பாக்குறீங்க மீடியா எந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. இளைஞர்களும் பெண்களும் எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்கன்றத நீங்க பாக்குறீங்க. அதனால நாங்க நம்புறோம் இந்த தேர்தல் 2026 தேர்தல் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்றத நாங்க நம்புறோம். மற்றவங்களை பத்தி எனக்கு பதில் சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. 234 தொகுதியிலையும் தனியா போட்டியிடுது தாவேகா. இதுல வந்து எவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெறும்? 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு மேல வந்து நம்ம அதை சொல்ல முடியாது. நம்ம வேலை செஞ்சு நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம். ஆமா, இங்க நம்ம வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி சிடிஆர் நிர்மல்குமார் மாமா வந்து நாளைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறாரு. நான் வந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணனுடைய அறிவுரைப்படி இங்க நம்ம தென்மண்டலத்துல ஃபுல்லா வந்து இங்க இருக்க தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு வேட்பாளர்களுக்கு ஆதரவா வாக்கு சேகரிக்க வந்திருக்கேன். நன்றி.